நீங்க ஒரு நாள் மட்டும் சிறப்பா வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ப சிறப்பா வாழணும்னு நினைப்போமா? இங்க வெற்றி என்பது ஒரே நாள்ல கிடைக்காதுங்க. அது தினமும் நாம நம்மள வளர்த்துக்கொள்றதுனால மட்டும் தான் இங்க நெறைய பேரு வெற்றிய காண்றாங்க. வாங்க இப்ப போய் பாப்போமா? நீங்க தினமும் உங்கள மேம்படுத்த வேண்டிய அந்த 10 விஷயத்த பாப்போம். வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே தமிழ். உங்களை நீங்களே மேம்படுத்திக்க வேண்டிய தினமும் மேம்படுத்த வேண்டிய அந்த 10 விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் விஷயம் உங்களோட சிந்தனைகள். அதாவது நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாதான் அந்த விஷயம் நடக்கும். உதாரணத்துக்கு நீங்க நல்ல விஷயம் நினைச்சா அது நிச்சயமா நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அதாங்க உங்க வாழ்க்கையே முடிவு செய்யுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, உண்மைதாங்க. நீங்க நல்லத நெனச்சா உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். சில பேர் வந்து சொல்லலாம், "அட போங்க, நான் நல்லது தான் நெனைக்கிறேன். ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேதுன்னு." இன்னைக்கு நடக்கலனாலும், கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நீங்க செஞ்ச நல்லதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு, உங்களுக்கு நல்லது மட்டும் தாங்க நடக்கும். ஏன்னா, நீங்க வாழ்க்கையில நல்லதே தான் நெனைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு ஒருபோதும் தவறா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சாதாரண டிஃபன் கடையில வேலை செஞ்ச நம்மளோட டாக்டர் அப்துல் கலாம் ஐயா எப்படி விஞ்ஞானி ஆக முடிஞ்சது? ஏன்னா, அவரு எப்பவுமே அவரோட நினைவுகள் வந்து ஒரு பெரிய கனவு நோக்கி தான் இருக்கும். அவரோட நினைவுகள் எல்லாமே நல்ல விஷயத்த நோக்கியே தான் இருக்கும். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, அதுதாங்க உங்க வாழ்க்கையே வடிவமைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதுவா தான் நீங்க ஆகுவீங்க. இப்போ நீங்க ஒரு சாமி கிட்ட போய் வேண்டினீங்கன்னா கூட, எனக்கு இது வேணும், அது வேணும், அது இது எல்லாம் நம்ம கேட்கிறோமே தவிர, ஒரு நாளும் நாம வந்து கடவுளே, இல்ல பிரபஞ்சமே, தயவு செஞ்சு எனக்கு இந்த வாழ்க்கைய குடுத்ததுக்கு நன்றி. நான் கேட்ட பணத்தெல்லாம் எனக்கு குடுத்ததுக்கு நன்றி. நான் கேட்ட வாழ்க்கைய எனக்கு குடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டியிருக்கோமா? இப்படி ஒரு தடவ வேண்டி பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதுவா தான் நீங்க ஆவீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கவும் செய்யும். 2வது உங்களோட நேர மேலாண்மை. அதாவது டைம் மேனேஜ்மென்ட். ஒரு நாள்ல எல்லாருக்குமே 24 மணி நேரம் தாங்க இருக்கு. ஆனா, அதே 24 மணி நேரத்த வச்சு மத்தவங்க மட்டும் எப்படி வெற்றி அடையறாங்க? வெற்றியாளர்களுக்கு மட்டும் இந்த 24 மணி நேரம் அப்படின்றது எப்படி பத்துது? அந்த நேரத்த அவங்க மட்டும் எப்படி அழகா யூஸ் பண்ணி, அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நமக்கும் அதே 24 மணி நேரம் தான் இருக்கு. இந்த உலகத்துல சாதிச்ச பெரிய பெரிய இடத்துல இருக்கிற பெரிய மனிதர்களுக்கும் அதே 24 மணி நேரத்த தான் இந்த கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் நமக்கு குடுத்திருக்கு. ஆனா, அவங்களால மட்டும் ஏன் அத சாதிக்க முடியுது? நமக்கு எவ்வளோ மணி நேரம் குடுத்தாலும் நம்மளால ஏன் சாதிக்க முடியல? நமக்கு நேரமே பத்தலன்னு வேற சொல்றோம். என்னைக்காவது அத பத்தி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நம்மளோட இந்த டைம் மேனேஜ்மென்ட் தாங்க. நாம கரெக்ட்டா நம்மளோட டைம வந்து மேனேஜ் பண்ணாம, நம்ம வந்து போற போக்குல போய்க்கலாம். இந்த டைம்ல அத செஞ்சுக்கலாம், அந்த டைம்ல அத செஞ்சுக்கலாம். என்ன இப்போ அப்படின்ற மாரி நம்மளோட மெத்தனமும் அதுக்கு ஒரு காரணங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நான் போட்டிருப்பேன். இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் நாராயணமூர்த்திய பத்தி. அவரோட ப்ராஜெக்ட் பிளானுக்குன்னே தனியா ஒரு நேரத்த ஒதுக்குவாரு. நார்மலா அவரோட வொர்க் இல்லாம அவர் ஒரு ப்ராஜெக்ட்ட பிளான் பண்ணார்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் அந்த 24 மணி நேரத்துல ஒரு தனியா ஒரு நேரத்த ஒதுக்குவாருங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவரு அதுக்குன்னு தனியா ஒரு நேரத்த ஒதுக்குனதுனால மட்டும் தான், இன்னைக்கு அவரு அவ்ளோ பெரிய இடத்துல இருக்காரு. அது அவரோட பெரிய வெற்றிக்கு காரணம். இங்க நேரம் தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயமே. நம்ம கட்டுப்பாடே இல்லாம, ஒரு நேர மேலாண்மையே இல்லாம இருந்தோம்னா, அது நம்மளோட தோல்விக்கு தாங்க வழிவகுக்கும். அதனால டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களோட டைம அழகா கால்குலேட் பண்ணி, இந்த டைம்ல இத பண்ணணும், அந்த டைம்ல இத பண்ணணும்னு நீங்க டைம் மேனேஜ்மென்ட் கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில இல்லங்க, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே எல்லாத்தையும் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்றோம்னா, கண்டிப்பா அந்த விஷயத்த யாரோ ஒருத்தவங்க, எங்கேயோ ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு தானங்க இருப்பாங்க.
நமக்கும் அதே 2 கை, கால் தானே இருக்கு. நம்மளாலயும் முடியுங்க. நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்ல. நம்ம அதுக்கான டைம் ஒதுக்குறது இல்ல. ஸோ இன்னையிலிருந்து அதுக்கான டைம் ஒதுக்குங்க. அதுக்கு முக்கியமா முயற்சி எடுங்க. அண்ட் 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்மளோட உடல் நலம். அதாவது ஹெல்த். உடம்பு இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹெல்த் சரியில்லன்னா, நம்ப வாழ்க்கையில எந்த வெற்றியுமே நிலைத்திருக்க முடியாதுங்க. தினமும் சின்ன சின்ன எக்சர்சைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நம்ப உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து எழுந்து நடக்கவாச்சு செய்யுங்க. நம்ம இந்த உலகத்துல ஒருத்தவங்களுக்கு உடல் நலம் மட்டும் கெட்டு போச்சுன்னா, அவங்க எவ்ளோ பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும், எவ்ளோ வசதி படைச்சவங்களா இருந்தாலும், அவங்களால வாழ்க்கையில எந்த சுகத்தையும், எந்த வெற்றியையும் அடையவே முடியாதுங்க. ஸோ, நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹெல்த் இஸ் வெல்த் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆக்டர் விக்ரம் இருக்காரு இல்லைங்களா? அவரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதைய சூஸ் பண்ணும்போதும், அதுக்கேத்தா மாரி அவரோட உடல் அமைப்ப வந்து அவரு அழகா மாத்திப்பாருங்க. அது அவரால மட்டும் எப்படி சாத்தியமானதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா, அதுக்கு அவர் அழகா, ஒழுங்கா டயட் ஃபாலோ பண்ணுவாரு. அவரோட உடற்பயிற்சி, அவரோட டெய்லி ஹேபிட்ஸ் இது எல்லாமே தாங்க அதுக்கு காரணம். இங்க உடல்நிலை சரியில்லன்னா, எந்த முயற்சியும் நிலைச்சே இருக்காதுங்க. நீங்க எவ்ளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, உங்ககிட்ட எவ்ளோ கோடிக்கணக்குல பணம் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தாங்க. முதல்ல நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்த கவனிங்க. அதுல அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. உடல்நலம் சரியில்லன்னா, நம்மளோட வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. எதுலயுமே நம்மளால ஒழுங்கா நம்மளோட முழு ஈடுபாட்டோட செய்யவே முடியாது. அதனால நான் சொன்ன இந்த 10 விஷயத்துல முக்கியமானது நம்மளோட உடல் நலம் மட்டும் தாங்க. தயவு செஞ்சு உடல் நலத்த பார்த்துக்கங்க. அண்ட் 4வது வந்து உங்களோட மனநிலை. அதாவது உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு எவ்ளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, நீங்க எவ்ளோ பெரிய சோம்பேறியா இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரே நாளுக்கு மட்டும் தாங்க. எவ்ளோ பெரிய துன்பம் வந்தாலும், ஒரு நாள்லயே அதுக்கு அழுது கஷ்டப்பட்டு முடிச்சிடணும். நீங்க எவ்ளோ பெரிய சோம்பேறியா இருந்தாலும், நாளைக்குன்னு ஒரு விஷயத்த நீங்க தள்ளி போட்டீங்கன்னா, அது இன்னையோட முடிச்சிடணும். திரும்பவும் அடுத்த நாள் நீங்க தள்ளி போடவே கூடாதுங்க. உங்களோட நல்ல மனநிலைமை தான் இந்த பூமியில உங்களோட வளர்ச்சிக்கான மிக முக்கியமான விதை அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம விதைய மட்டும் கரெக்ட்டா போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலருந்து வர செடி பெரிய மரமாகி நமக்கு ஒரு பெரிய தோட்டமாவே நமக்கு கிடைக்குங்க. உதாரணத்துக்கு பாக்ஸர் மேரி கோம் எத்தன பேருக்கு தெரியும்? அவங்க கல்யாணமாகி, குழந்தை பெத்து, தாயான பிறகு மனதளவுல அவங்க பலமா இருந்ததுனால தான். உடல் அளவு அழுத்துதுங்க. ஆனா மனதளவுல அவங்க பலமா இருந்ததால மட்டும் தான் அவங்க வந்து உலக சாம்பியனானவே ஆனாங்க. அதுதான் சொல்றேன். உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில உங்கள யாராலயும் தடுக்க முடியாது. அது எப்ப தெரியுமா? உங்களோட மனம் வலிமையா இருந்தா மட்டும் தாங்க. ஒரு சின்ன இடத்துல கூட நீங்க சோர்ந்து போயி, உங்களோட மன வலிமை இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா, அசால்ட்டா போற வரவங்க கூட உங்கள ஜெயிச்சுட்டு போயிடுவாங்கங்க. அதனால உங்களோட மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. எப்பவுமே உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்த ஸ்டெடியா வச்சுக்கோங்க. அண்ட் 5த் ஒன் உங்களோட இலக்குகள். அதாவது உங்களோட கோல்ஸ். நீங்க எத சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத தினமும் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அது ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கணுங்க. பிளான் பண்ணாம இங்க எந்த விஷயத்துலயும் நம்ம வந்து டிராவல் பண்ணவே முடியாதுங்க. நீங்க உங்களோட கோல் என்ன? உங்களோட நீங்க எத அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தினமும் அத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நடக்கும்போது, ஏறும்போது, இறங்கும்போது, நீங்க என்ன பண்ணாலும் சரி, சாப்பிடும்போது, உங்களோட கோல் இதுதான். இத நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆக்டர் தனுஷ். ஆரம்ப காலகட்டத்துல இவரெல்லாம் ஒரு ஹீரோவா? இவன் என்ன நடிக்கிறான்? இவனுக்கு என்ன உடம்பு இருக்கு? இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? அப்படின்னு சொன்ன தனுஷ் தான் இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள்ல நடிச்சு நெறைய தேசிய விருதுகள வாங்கியிருக்காரு. எதனாலனா, அவர் நெறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரோட தெளிவான இலக்கு மட்டும் தான். யாரு என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். என்னோட இலக்கு இதுதான். இத அடையறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயார். யாரு என்ன சொன்னாலும் அத நான் என் காதுல போட்டுக்கவே மாட்டேன். என்னோட முயற்சிய நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட எஃபர்ட்ட நான் போட்டுக்கிட்டே இருப்பேன்.
என்னோட கோல நான் அடையிற வரைக்கும், என்னோட இலக்க நான் அடையிற வரைக்கும் நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்றது தான் அவரோட ஒரு மிகப்பெரிய வாக்கா இருந்ததுங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரிங்க. உதாரணத்துக்கு நான் டாக்டர் ஆவணும், நான் ஐஏஎஸ் ஆவணும்னு நெனச்சேங்கன்னா, நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆமா, நீ எல்லாம் டாக்டர் ஆயிடுவியா? ஆமா, நீ எல்லாம் படிச்சு பாஸ் ஆயி ஐஏஎஸ் ஆயிடுவியா? யார் என்ன சொன்னாலும் சரிங்க. உங்களோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அத உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அதையே நீங்க சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா ஒரு நாள் உங்களோட கோல நீங்க அடைவீங்க. அதுக்கான முயற்சியையும் நீங்க எடுக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் இங்க போதாது. அதோட முயற்சியும் நீங்க எடுக்கணும். குதிரைக்கு கடிவாளம் கட்டுனா மாரி, நீங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்காம, தொடர்ந்து உங்க இலக்குகள நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. தினமும் உங்கள் இலக்குகள நீங்க நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா உங்ககிட்ட அண்ட் 6வது உங்களோட சொற்கள். அதாவது வேர்ட்ஸ். நீங்க பேசுற வார்த்தை தான் உங்கள அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. நீங்க பேசுற வார்த்தை தான் நீங்க யாரு அப்படின்றத இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தும். உங்களோட தகுதி என்னன்னு சொல்லிட்டுன்னு மத்தவங்களுக்கு காட்டுங்க. நம்ப வாயிலிருந்து வர சொற்கள் வச்சு தான் அடுத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணவே ஆரம்பிப்பாங்கங்க. உதாரணத்துக்கு பெரியார், அப்துல் கலாம், விவேகானந்தர் இன்னும் நெறைய நெறைய பேர சொல்லிட்டே போலாம். இவங்களோட சொற்கள் தான் இந்த உலகத்தையே மாற்றிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? நிச்சயம் நம்புவோங்க. ஏன்னா நமக்கு தெரியும். இவங்க என்ன மாதிரியான சொற்கள பேசுனாங்க, என்ன மாதிரியான மோட்டிவேஷன்ஸு, என்ன மாதிரியான வழிகாட்டிகள நமக்கு குடுத்துட்டு போயிருக்காங்கன்னு. அதனால நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் சக்தி இருக்குதுங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க பவர் இருக்குதுங்க. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு போக்கூடாதுங்க. ஒரு வார்த்தைய சொல்றோம்னா, அதை பலமுறை யோசிச்சு சொல்லணுங்க. உங்களோட வார்த்தைக்கு அவ்ளோ பெரிய சக்தி இருக்குதுங்க. ஸோ, நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. 7வது உங்களோட பழக்கவழக்கங்கள். அதாவது ஹேபிட்ஸ். நல்ல பழக்கங்கள் தான் உங்களோட வெற்றிக்கு ஒரு அடித்தளமாவே இருக்குங்க. உங்களோட நல்ல பழக்கம் தான் வெற்றிக்கு ஒரு பேஸேங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ப சச்சின் டெண்டுல்கர எடுத்துப்போம். அவர் தெரியாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. தினமும் காலையில 4 மணிக்கு எழுந்து அவரு ட்ரெய்னிங் போவாருங்க. அதுவே அவரோட சாதனைக்கு காரணமாச்சு. என்னங்க நான் கூட தான் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறேன். அதுக்காக அப்படி இல்லங்க. கன்சிஸ்டன்சி. 4 மணிக்கு எழுந்துக்கணும்னா 4 மணிக்கு தான் அவரு எழுந்துப்பாரு. அவரோட ஹேபிட் அதுதான். நான் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு நான் 5 மணிக்கு எழுந்துப்பேன், 6 மணிக்கு எழுந்துப்பேன் அப்படின்றது இல்லங்க உங்களோட ஹேபிட். 4 மணிக்கு அலாரம் வச்சீங்கன்னா 4 மணிக்கு எழுந்துக்கணும். 5 மணிக்கெல்லாம் நீங்க ட்ரெய்னிங் போகணும்னா 5 மணிக்கெல்லாம் நீங்க ட்ரெய்னிங் போயிடணும். உங்களோட ஹேபிட்ட நீங்க மாத்திட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் தாங்க. உங்களோட பழக்கவழக்கங்கள் தான் உங்களோட எதிர்காலத்தையே கட்டமைக்குங்க. ஸோ, நீங்க எதையாவது வாழ்க்கையில சாதிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, முதல்ல உங்களோட பழக்கவழக்கங்கள நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. 8வது உங்களோட சுற்றம். அதாவது உங்கள சுத்தி இருக்க உங்களோட சர்க்கிள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ரிலேஷன்ஷிப் இத பொறுத்து தாங்க நீங்க யாரு அப்படின்றதையே நம்ம முடிவு பண்ண முடியும். ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க பாருங்க. "உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டுன்னு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அம்பானி இருக்காருங்களா, அவர் கூட அவரோட வியாபாரத்துல அவர புரிஞ்சுக்கிற நண்பர்கள மட்டும் தான் வச்சிருப்பாராங்க. இப்போ நாம வந்து நம்மளோட நண்பர்கள் வந்து நம்மள மாரி யோசிக்கிறவங்களா இல்லன்னா கூட பரவால்ல. ஆனா, நமக்கு எதிரா அவங்க யோசிக்காத நண்பர்களா தாங்க நம்மள சுத்தி நம்ம வச்சிருக்கணும். நண்பர்கள்ன்ட்டு இல்ல. நம்மள சுத்தி இருக்க யாரா இருந்தாலும் சரி. நம்மளோட ரிலேஷன்ஸா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாங்க. நம்மளோட சுற்றம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்மளோட வெற்றிக்கு அவங்களுமே ஒரு காரணமா இருப்பாங்கங்க. நம்ம கூடவே இருந்துட்டு நம்மள குழி பறிக்கிற ஆளுங்களும் நம்ம கூட இருப்பாங்க. அவங்களலாம் விட்டு தயவு செஞ்சு வெளில வாங்க. உங்கள சுத்தி எப்பவுமே பாசிட்டிவான மனிதர்கள வச்சுக்கோங்க. எதிர்மறையான மனிதர்கள விட்டு தயவு செஞ்சு வெளில வந்துருங்க. உங்களோட வெற்றிக்கு இந்த நேர்மறையான மனிதர்களும் மிக முக்கியமான காரணமா இருப்பாங்க. 9வது 9த் ஒன் லேர்னிங். அதாவது உங்களோட கற்றல். என்னங்க லேர்னிங்னா, தினமும் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணுங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாங்க. டெய்லி ஒரு சின்ன வேர்டா இருக்கலாம், இல்ல ஒரு புக்கா இருக்கலாம், ஒரு குக்கிங் பண்றவங்கன்னா ஒரு குக்கிங்கா இருக்கலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, நம்ம தினம் தினம் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணுங்க.
இந்த உலகத்துல எவ்ளோ பெரிய நிலைமைக்கு போயி, எவ்ளோ பெரிய டிகிரியோ, எவ்ளோ பெரிய அவார்ட வாங்குனவங்க கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, "தினமும் புது புதுசா நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டுன்னு, நான் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டுன்னு, நான் என்ன ஸ்டாப் பண்ணிக்கவே இல்ல. தினமும் நான் புதுசா கத்துக்கிட்டே தான் இருப்பேன்." ஸோ, அது எதுவா வேணா இருக்கலாங்க. ஒரு புக்கு படிங்க, YouTubeல நெறைய கோர்ஸ் பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு புதிய ஸ்கில்ல நீங்க முயற்சி பண்ணி கத்துக்கங்க. இதுதாங்க உங்களோட நாளைய வெற்றிக்கு காரணமா இருக்கும். உதாரணத்துக்கு அருண் ஐயர். அவர் வந்து ஒரு சென்ட்ரல் டாக்ஸ் அதிகாரியா இருந்தாருங்க. அவரு அப்படி அந்த டாக்ஸ் அதிகாரியா இருந்து, அவரு வேலை செஞ்சுக்கிட்டே தினமும் 2 மணி நேரம் அவரு தானாவே செல்ஃப் ஸ்டடி பண்ணி யுபிஎஸ்சி எக்ஸாம்ல டாப் ரேங்கர்ல வந்தாருங்க. அவரு சொன்ன ஒரு வார்த்தை, "கற்றலை நிறுத்தினால் முன்னேற்றமும் நிற்கும்" அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ, நீங்க எவ்ளோ பெரிய அதிமேதாவியா வேணாலும் இருங்க. நீங்க எத்தன 10 டிகிரி கூட படிச்சவங்களா கூட இருங்க. ஆனா, தினமும் ஒரு புது விஷயத்த நீங்க கத்துக்கிட்டே இருங்க. புது புது வேர்ட்ஸ், வெக்காபுலரி எது வேணாலும் இருக்கலாம். தினமும் நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி நீங்க கத்துக்கிட்டே இருக்கும்போது தான், நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி 10வது உங்களோட நம்பிக்கை. செல்ஃப் பிலீஃப். அது என்ன செல்ஃப் பிலீஃப்? இந்த உலகமே உங்களால முடியாது, நீ இத செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட, நீங்க உங்கள நம்பணுங்க. நீங்களே உங்கள நம்பலனா, அடுத்தவங்க எப்படி உங்கள நம்புவாங்க? உங்களோட நம்பிக்கை தான் நான் சொன்ன இந்த மேல சொன்ன அந்த 9 விஷயத்தையும், கடைசியா சொல்ற இந்த ஒரு விஷயத்தால மட்டும் தான் உங்க வாழ்க்கைய சேஞ்ச் பண்ண முடியும். அந்த 9 விஷயமும் நீங்க பண்ணி, கடைசியா இந்த ஒரு விஷயத்துல நீங்க கோட்ட விட்டுட்டீங்கன்னா, உங்களால உங்களோட வெற்றிய அடையவே முடியாது. ஸோ, முதல்ல உங்க மீது நீங்க நம்பிக்கை வைக்கணும். நீங்க உங்கள நம்பணும். நீங்க உங்களோட செல்ஃப பிலீவ் பண்ணணும். அப்பதான் நான் மேல சொன்ன அந்த 9 விஷயமும் நடந்து 10வதாக நீங்க உங்கள நம்பனா மட்டும் தான், நீங்க உங்க கோலையோ, உங்களோட வெற்றியையோ அடைய முடியும். இதுக்கு ஒரு உதாரணமா நம்மளோட அப்துல் கலாம் ஐயா தான். அவரோட தன்னம்பிக்கையால மட்டும் தான் இந்தியாவோட முன்னணி விஞ்ஞானியா ஆனாரு. உங்கள நீங்களே நம்பினா மட்டும் தான் உங்களோட வாழ்க்கை நீங்க நெனச்ச மாதிரி சிறப்பா அமையும். ஸோ, உங்கள நீங்க நம்புங்க. நான் சொன்ன இப்ப இந்த 10 விஷயத்தையும் நீங்க நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமா நீங்க உங்கள நெனச்சு சேஞ்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 10 விஷயத்த இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கை தானா மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அத விட முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நெறைய வீடியோக்கள நீங்க தினமும் பார்க்கணும்னா. நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.